எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும்? வாழ்க்கை முறை என்று ஒன்று உள்ளது, வாஸ்து என்று ஒன்றுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் கிழக்கு நோக்கிதான் இறைவன் வைக்கப்படுகிறான். கிழக்கு நோக்கி நீங்கள் தலை வைத்து படுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கால் இறைவனை நோக்கி அல்லது இருக்கும்? அப்படி கிடையாது. திருவரங்கநாதன் திருவரங்கத்தில் கிழக்கு நோக்கிதான் தலை வைத்து மேற்கு நோக்கிதான் கால் நாட்டி இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அதற்கு ஒரு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாடலே உள்ளது. குணதிசை என்பது கிழக்கு, குடதிசை என்பது மேற்கு. இப்படி வைத்து பார்க்கும் போது அவர் தலை சாய்ந்து படுத்திருக்கும் நிலைமை, குணதிசை தலை வைத்து குடதிசை கால் நீட்டி வடதிசை முகம் காட்டி தென் திசை புறம் காட்டி என்று 4000 திவ்ய பிரபந்தம் அதை வகுத்துக்குள் சொல்கிறது. அதை ஏன் அவர்கள் அப்படி படித்திருக்கிறார்கள் என்று நமக்கு சொல்கிறோம் என்றால், அவர் எல்லா மனிதர்களுக்குமே இப்படி உயிர் பெற வேண்டும் என்பதற்காக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அனைவரும் இதை புரிந்து கிழக்கு திசை நோக்கி தலை வைக்க வைக்க சூரியன் உதிக்கும் திசை, நம்மளுடைய மூளை வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கும், நல்ல நேர்மறை சிந்தனைகள் வரும். மேற்கில் படித்து விட்டால் நினைவு திறன் போய்கொண்டிருக்கும். ஏனோ தானோ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று இருக்கக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்த வழியில் வாழ்ந்து நாமும் அதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். அனைவரும் இதை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். யூடியூப் சேனலுக்கு தயவு செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.